அம்முக்குட்டி എവിടെ இந்த பக்கம்? എനിക്ക് നേന്ത്രങ്ങ വെച്ചിൽ നേന്ത്രങ്ങ ചിപ്സ് വാങ്ങണം. പക്ഷേ കട എവിടെ ഉണ്ടെന്ന് അറിയുന്നില്ല. അതുകൊണ്ടാണ്. உனக்கு நேந்திரங்கா சிப்ஸ் நேந்திரங்கா வத்தல் இது ரெண்டு தானே வாங்கணும். சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா சிப்ஸ் ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார் நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. അയാൾ എന്താ ചോദിക്കുന്നത്? ஒண்ணு இல்ல, எழுத்து வீடான்னு கேட்டாங்க. இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளவுப்பா? 24 ரூபாய் சார். 24 கொடுക്കുന്നത്. பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா, நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். இல்ல சார் இந்த அப்படி வரட்டுமா? பூவா இந்தங்க சார் பில்லு. டேய் இரு. என்னடா டேய் சக்கரவர்த்தி இல்லடா, உங்க கிட்ட போய் சொல்லிடாதடா. டேய் உனக்கு எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். எந்த சார் ஆறேடா பையன்? எனக்கு ஏமா எக்கச்சக்கமான விவாதத்துல மாட்டிட்டேன். நீ எப்படியோ போ. டேய் நில்றா டேய். இந்தா சரியா? டேய் கையில கட்ட பொண்ணு ஒண்ணு டேய். டேய் சொன்னாங்க டேய் போய் வட்டி விட்டுறாடா டேய். டேய் டேய் சரி நீ போ. மாமா உங்களைத்தான் மாமா. மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடை வீதியில அம்போ நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடைக்கு கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது உன் தம்பி பார்த்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற, இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளைதான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா? நலாயினிய கற்புக்கரசின்னு சொல்றீங்க. அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளை கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன? நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா. எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். சிச்சி உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்கியலட்சுமி. டிபி கேன்சர்னு நீ ஏன் எதுக்கு ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற? என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா? ஒரு பெரிய பகல் இல்ல, அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன எந்நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்தவள 4 பேர் என்ன தப்பா பேசுவாங்க. தட்ஸ் வே ஐ அம் ஃபீலிங். நேரமும் வீட்லயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும். அதுக்காக எந்நேரமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு 2 ஃபேனு? உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியம்? தலகாணி கூட 2 இருக்கு. நம்ம ஜாதகமே சரியில்லை, எல்லாம் 2 2 இருக்கு.
முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. பாக்கியலட்சுமி இந்தா இத காலுக்கு வச்சுக்கோ, இத போத்திக்கம்மா. மாமா ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு தான் டோக்கன் வாங்கணும், பில் கொடுக்கணும். ஆனா இது வீடு மாமா, இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டல் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ்.